நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நேற்று முன்தினம் நாகர்கோவிலில் நடத்திய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை பேசிட்டு போயிட்டார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நட்டாலம் குவாரி குறித்து அவர் பேசிய செய்தி. நட்டாலம் குவாரியை மூடுறதுக்கு ட்ரோன் சர்வே கொண்டு வந்தது அவர் தான் சொன்னது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு சவால் வேற விட்டுருக்காரு. நட்டாலம் குவாரியை பூட்டுவதற்கு கடிதம் கொடுத்து அந்த டீமை வரவழைச்சது மனோ தங்கராஜன் உள்ளத நான் எழுத்து ப்ரூஃப் பண்ணா இவன் அரசியல் விட்டு முடிவு இவங்க தாமதம் அரசியல் விட்டு போயிருமா? It was conducted on my request. நட்டாலம் குவாரி பல்வேறு விதிமுறைகளை மீறி சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி மனோ தங்கராஜ் அவர்கள் கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வாங்கினதும் அந்த இடத்துல வச்சு கனிமவளத்துறை அதிகாரிக்கு இவர் அழைக்கிறாரு. அழைச்சி உடனடியாக இந்த குவாரியில் ஆய்வு செஞ்சு நாளைக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்றாரு. ஊர் மக்களும் இவரோட பேச்சை நம்பி அடுத்த நாளே அதிகாரிகள் வந்துருவாங்க, குவாரியெல்லாம் மூடிடுவாங்க நம்பி காத்து நின்னாங்க. எந்த அதிகாரியுமே அங்க வரல. அமைச்சரிடம் இருந்தோ மாவட்ட நிர்வாகத்திடம் இருந்தோ எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால அந்த ஊரை சார்ந்த பால்ராஜ் ஐயா என்ன பண்றாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இந்த குவாரிக்கு எதிராக ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு தான் அந்த குவாரியை ஆய்வு செய்யணுங்கிற உத்தரவு. மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்ன ட்ரோன் சர்வே செய்யணுங்கிற உத்தரவு. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா நீதிமன்ற உத்தரவே இருக்குது. அதை நீங்க பார்க்கலாம். பத்திரிகை செய்தி இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா கிடைத்த ஆதாரம் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மனுதாரருக்கு அனுப்பிய கடிதம் இருக்கிறது. ட்ரோன் சர்வே நடத்துறதுக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தான் காரணம்னு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை அடுத்து அன்றைய மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய ஸ்ரீதர் அவர்களும் கனிமவளத்துறை அதிகாரிகளும் நேரடியாக வந்து இந்த குவாரியில் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இந்த குவாரி வழக்கில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை முறையாக நடைமுறைப்படுத்தாத காரணத்துக்காக மாவட்ட நிர்வாகத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. தற்போதைய மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய அழகு மீனா அவர்கள் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட வரலாறுலாம் உண்டு. நீதிமன்றம் அவரை கடுமையாக எச்சரித்த நிகழ்வுகளும் உண்டு. இதெல்லாம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தெரியுமா? இல்ல கனிமவளத்துறை அதிகாரி அண்ணாதுரைய தெரியாதது மாதிரி இதுவும் உங்களுக்கு தெரியாதா? இந்த நட்டாலம் குவாரி விவகாரத்துல மாவட்ட நிர்வாகத்துடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் பேசினா நாள் கணக்கில் பேசிட்டே போலாம். அவ்வளவு மோசடித்தனங்களை செஞ்சிருக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் முழுசா தெரிஞ்ச மனோ தங்கராஜ் அவர்களால எப்படி பச்சையான ஒரு பொய்யை சொல்ல முடியுது? அரசியலை விட்டு வெளியே போவீங்களான்னு நீங்க எங்ககிட்ட சவால் விட்டது மாதிரி நாங்களும் உங்ககிட்ட சவால் விட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒரே ஒரு கோரிக்கை தான், இனி வரும் காலங்கள்லயாவது கொஞ்சம் உண்மையை பேசுங்க.